परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இது ஒரு மனமகிழ்ச்சியான நாளை நமக்கு காணப்படுகிறது. ये एक हमारे लिए मन खुशी का दिन है। இந்த பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவீர்களானால் इस पवित्र दिन को यदि आप मन खुशी के दिन ऐसे समझेंगे तो அப்பொழுது தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तब परमेश्वर ने आप लोग के लिए रखा हुआ सारा आशीर्वाद को आप लोग पालोगे। அநேகர் பரிசுத்த நாளை மதிப்பதில்லை. बहुत सारे लोग पवित्र दिन को सम्मानित नहीं करते। அவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். अपने लिए जो अनुग्रह है उस अनुग्रह को खो बैठते हैं। கர்த்தருக்கு பயப்படுதலே ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கிறது என்று அர்த்தம். और परमेश्वर को डरना से मालूम पड़ता है कि कितना वो परमेश्वर का वो डर है। கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. यदि कोई मनुष्य परमेश्वर को डरता नहीं तो इस दुनिया में जीकर मतलब नहीं। ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். प्रभु सर्वशक्तिमान और सामर्थ्यवान। சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். भजन संहिता 115 उसकी वचन 12 को कोई पढ़ सकते हैं। यहोवा ने हमको स्मरण किया है, वह आशीष देगा, वह इज़राइल के घराने को आशीष देगा, वह आरोन के घराने को आशीष देगा। அவர் தமிழில் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. भजन संहिता की पुस्तक 115 अध्याय वचन 12। यहोवा ने हमको स्मरण किया है, वह आशीष देगा, वह इस्राएल के घराने को आशीष देगा, वह हारून के घराने को आशीष देगा। தேவனாகிய கர்த்தர் அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर सदैव हमें वो स्मरण करते रहता है, ऐसा लिखा हुआ है। ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்மையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவனே. परमेश्वर ने इस दुनिया को, समुद्र को और हमें, हम सबको प्रभु ने बनाया। நம்மை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் हमें सृष्टि किया हुआ हमारा परमेश्वर அவர் எப்போதும் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். हमेशा हमारे बारे में स्मरण करते रहते हैं। ஏனென்றால் क्योंकि நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, हमें आशीर्वाद देने के लिए, தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்மை परमेश्वर की संतान हमें அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आशीर्वाद करना परमेश्वर चाहते हैं। ஆனபடியே இந்த பரிசுத்த நாளை நீங்கள் மதித்து इसलिए इस पवित्र दिन को सम्मानित दो। தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து परमेश्वर के भवन में आओ, பயத்தோடும் பக்தியோடும் என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். भय के साथ, भक्ति के साथ मेरा आराधना करो, प्रभु कहता है। இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு इस स्थल में लेने जाने वाली विनंतियों என்னுடைய கண்கள் காண்கிறவைகளும் मेरे आंखों गौर करती है என்னுடைய செவிகள் கவனிக்கிறவா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और मेरे कानों सुनती है करके प्रभु कहता है। ஆண்டவர் இங்கே பார்ப்பார். परमेश्वर इधर देखेंगे, யார் யார் கர்த்தரை கனம் பண்ணி வந்து தொழுது கொள்ளுகிறார்களோ, जो भी प्रभु को आकर दंडवत करते हैं, அவர் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, वो चाहे कैसे लोग भी हो चलेगा। நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். जरूर परमेश्वर अनगिनत आशीर्वाद देंगे। இப்பொழுது ஆசீர்வாதமா இருக்கிறோம். अभी आशीर्वादित है, கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. अभी मंदिर जाने की जरूरत नहीं। மனம் போல் நடந்தால் अपने मनमानी जिए, தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். प्रभु उसे देखते हैं। தேவனுக்கு கனம் பண்ணாதவர்களை जो भी प्रभु को आदर नहीं करते, தேவனும் கனம் பண்ணுகிறது இல்லை. उन्हें प्रभु भी आदर नहीं நான் करता। சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். मैं सर्वशक्तिमान प्रभु परमेश्वर हूं। என்னை கனம் பண்ணுகிறவர்களை, मुझे सम्मानित करने वाले என்னை को மதித்து ஆராதனை கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வர்களை தான் அவர் மதிக்கிறார். और उनको आराधना जो भी करते हैं उनको ही प्रभु आशीर्वाद करते हैं। நன்றாக சுகமா இருக்கும்போது நம்ம ஆராதனைக்கு வராமல் இருந்து விட்டோமானால், जब हम चंगाई पगाई अच्छे से जब रहते हैं, तभी अगर हम आराधना में नहीं आए ஒரு तो நேரத்தில் விரும்பினாலும் வர முடியாத நிலைமைகளோட ஏற்பட்டு விடலாம். एक परिस्थिति देखो ऐसा आ जाएगा कि आप सोचोगे तो भी चर्च नहीं आ सकते। ஒருபோதும் ஆண்டவரிடத்தில் தேவையில்லாத காரியங்களை பண்ணவே கூடாது. और इसलिए ना जरूरत की बात कभी परमेश्वर के विरोध नहीं करना। ஆண்டவர் நல்ல சுகத்த பலத்தை கொடுத்திருக்கிறார், प्रभु ने अच्छे तंदुरुस्ती ताकत दिया है, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், अच्छा तंदुरुस्ती दिया நல்ல है, வேலையை கொடுத்திருக்கிறார், एक अच्छा नौकरी दिया है, நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், अच्छा भोजन को दिया है, ஒரு நல்ல வந்து உடைகளை கொடுத்திருக்கிறார், और अच्छे वस्त्र दिया है, தங்களுக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறார். रहने के लिए प्रभु ने घर दिया है। ஒவ்வொன்றையும் பார்த்து தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். और हर एक को परमेश्वर देते रहते हैं।
சிலரோ கொஞ்சம் வசதி வந்த உடனே और कुछ लोग देखो थोड़ा पैसा आने के बाद ஆண்டவர் தேவையில்லை என்று போய் अभी விடுகிறார்கள். क्या परमेश्वर का जरूरत है ऐसा बोलते हैं। அப்படி அல்ல அருமையானவர்களே, ऐसा नहीं है मेरे प्रियो, எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும் चाहे कितना भी आशीर्वाद मिले, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். हमारा प्रभु सर्व सामर्थ्य प्रभु, அவர் ராஜாதி ராஜா, वो राजाओं का राजा है, கர்த்தாதி கர்த்தர், प्रभुओं का प्रभु, சகல அதிசயங்களும் அற்புதங்களையும் நமக்காக செய்யக்கூடிய தேவன். सब अद्भुत काम हमारे लिए करने वाला प्रभु। எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற பொழுது कैसे भी परिस्थिति में जब हम प्रभु से विनती करते हैं, அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். वो हमें भलाई करने वाला प्रभु। அப்ப நம்ம யாரு? நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், तो हम कौन? राजाओं के राजा के बच्चे, கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகள். प्रभुओं के प्रभु के हम बेटे। அப்ப நம்ம நிறைய ஒரு தனியா இருக்கணும் இல்லையா? तो हमारा चलना स्टाइल ही थोड़ा अलग होना चाहिए। ராஜாவோட பிள்ளைகள் சும்மா ஏதாவது அசிங்கமான இடத்துல போய் உட்காருவார்கள். राजाओं के बच्चे क्या कुछ गलत या गंदा जगह पे बैठेंगे? தவறான மக்களோட சேர்ந்து விளையாடுவார்களா? क्या गलत लोगों के संबंध में रखेंगे? தவறான மக்களோட உட்கார்ந்து பேசுவார்களா? क्या गलत संबंधों के साथ बात करें? தவறான இடங்களுக்கு அவர்கள் செல்வார்களா? क्या गलत जगहों और स्थानों में जाएंगे? அவர்களுக்கு பிரத்யேகமான இடங்கள் और இருக்கும். उनके लिए एक प्रत्येक स्थल तो होगा। ராஜாதி ராஜோட பிள்ளைகளா இருக்கிறபடியால் राजाओं के राजा के पिता के बच्चे हम इसलिए இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேக மக்கள் வீணாய் கழிக்கிற இந்த நேரத்தை इस संडे के दिन जो लोग ऐसे ही दो दूसरा जगह टाइम पास करते நாம் हैं, ஆண்டவரை மதித்தோடு சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். लेकिन हम देखो परमेश्वर को सम्मान करके उनके मंदिर में आए। நம்மை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். हमें प्रभु गौर से देखते हैं। எந்த அளவில் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து ஆண்டவரை அண்டிக் கொண்டு வருகிறோமோ जितना तक प्रभु के ऊपर भरोसा रख के प्रभु के पास आते हैं, நிச்சயமா தேவகத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். जरूर प्रभु आशीर्वाद देंगे, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். निश्चय प्रभु आशीर्वाद देंगे। அவர்கள் நீங்கள் உண்மையை தேடுவீர்களானால், अगर उनकी सच्चाई को आप खोजेंगे तो அவரை தேடுகையில் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். जो भी उनकी खोज करते हैं वो उनको पा लेंगे। அவரை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு उनको जो भी पा लेते हैं அவர் வைத்திருக்க அளவில்லாத ஆசீர்வாதங்கள் தெரிய வரும். और उनके लिए रखा हुआ अनगिनत आशीर्वाद दिखाई देगी। இது கடைசி காலமா இருக்கிறபடியால் अंत समय है, इसलिए மனுமக்கள் ஆண்டவருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் உணராதவர்களாய் இருக்கிறார்கள். मनुष्य जाति परमेश्वर की अनुग्रह, परमेश्वर की दया इसे नहीं समझ पाते। ஆண்டவருடைய ஆலயம் மிக முக்கியமான और காரியம். परमेश्वर का भवन आना बहुत मुख्य बात है। சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். उनकी उपस्थिति में आकर परमेश्वर की आराधना करना है ஆண்டவருடைய வசனங்களை நாம் கேட்க और வேண்டும். परमेश्वर के वचन को सुनना है। ஏனென்றால் क्योंकि இங்கே என்ன எழுதியிருக்கிறது என்றால், यहाँ पर क्या लिखा है? இஸ்ரவேல் அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலும் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். आत्मिक इस्राएल यानी कि हमें हमारे बारे में लिखा है। நீங்கள் கர்த்தரை இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. और इस्राएल तू परमेश्वर पर भरोसा रख। நம்புவதற்கு ஏது இல்லாது இருந்தும் अगर भरोसा करने के लायक भी कुछ ना हो तो भी நம்முடைய விசுவாச தகப்பனான ஆபிரகாம் நம்பினார். हमारे विश्वास के मूल पिता इब्राहिम ने विश्वास किया। அவர் நம்பினபடி அவருக்கு எல்லாம் ஆண்டவர் செய்தார். उन्होंने विश्वास किया, इसलिए प्रभु ने उनके लिए सब कुछ किया। இப்ப நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம், हमारी जिंदगी में कुछ कमियां हो सकती है, சில இல்லாமைகள் இருக்கலாம், कुछ ऐसे भी चीज हो सकती है जो नहीं है। இதை நம்மால் செய்ய முடியாமல் இருக்கலாம், ऐसा भी हो सकता है कि हम नहीं कर सकते டாக்டரால் கூட செய்ய முடியாமல் இருக்கலாம். और डॉक्टर से भी नहीं हो सकता है, ஆனால் தேவனாய கர்த்தரால் செய்ய முடியும். लेकिन परमेश्वर से हो सकता है। ஹalleluya! हालेलुया! அவருடைய தேவனாய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். क्योंकि हमारा प्रभु सर्वशक्तिमान प्रभु है, அவர் ஜீவன் உள்ள தேவன். वो जीवित परमेश्वर है। அப்படினா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், और इसलिए क्या कहा गया है? இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, इस्राएल तो परमेश्वर में भरोसा रख, அவரே அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். वही उनकी रखवाला है। எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு துணையாக இருப்பார். कौन से भी स्थान में जाओगे वो तुम्हारा रखवाला, எந்த ஆபத்தும் வராமல் உங்களை பாதுகாப்பார். कौन से विपत्ति से भी प्रभु तुम्हें बचाएंगे, அவரே அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். वही उनके ढाल है। ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், और हरोन के परिवार तो परमेश्वर पर भरोसा அவர்களுக்கு रखो, அவர் துணையும் கேடகமாய் இருக்கிறார். और उनके लिए वो ढाल और सुरक्षा है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், जो परमेश्वर को डरते हैं परमेश्वर को भरोसा रखो, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். वही उनकी जो है रक्षा है और वही उनकी जो है रक्षा देने वाला है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே जो भी परमेश्वर को डरने वाले, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், तुम लोग परमेश्वर पर भरोसा रखो, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். वही उनकी रखवाला है, वही उनकी सुरक्षा है। அதான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், परमेश्वर ने हमें सोचा है, அவர் ஆசீர்வதிப்பார் என்று वो எழுதப்பட்டுள்ளது. आशीष करेगा ऐसा लिखा है। கர்த்தர் நம்மை நினைக்கும்படிக்கு परमेश्वर हमें स्मरण करने के लिए
करेंगे ஆலயத்தில் பாப்பார் எல்லாரும் வந்திருக்கிறார்களா நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தோட கடந்து வந்திருப்பார் और देखो भवन आया रहेगा कि आशीर्वाद मिलना चाहिए करके भवन आया रहेगा ஏனெனில் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று எழுதப்பட்டுள்ளது क्योंकि लिखा गया कि परमेश्वर का पवित्र दिन है இந்த ஒரு நாளை நீ மகிமையான நாள் என்று என்ன வேண்டும் और इस दिन को महिमा का दिन ऐसा सोचना है நீ பரிசுத்த நாள் என்று என்ன வேண்டும் इसे पवित्र दिन सोचना நீ है ஆலயத்தில் கடந்து தொழுது கொள்ள வேண்டும் भवन में आके आराधना करना है அவருடைய ஆதிபிதாக்களை ஏராளமாய் ஆசீர்வதித்தது போல जैसे हमारे आदि पिता को बहुताई से आशीर्वाद நம்மை किया நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் हमें भी परमेश्वर आशीर्वाद करेंगे ऐसा लिखा है கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியார் இருந்தாலும் சரி சிறியார் இருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் चाहे परमेश्वर के डरने वाले छोटे हो चाहे बड़े हो परमेश्वर आशीर्वाद करेंगे கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆசீர்வதிக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது और परमेश्वर जो है उनको आशीर्वाद देंगे வானத்தின் பூமி படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது और आकाश और पृथ्वी से भी परमेश्वर उनको आशीर्वाद करेगा टाइटल वर्स इज Psalms 115 verse 12 is the title verse for today. So that is what we were devoting right now. So if you could just turn your Bible to Psalms 115 verse 12, that is what we were right now. Psalms 115 verse 12, which says that you who fear the Lord trust in the Lord, He is their help and their shield. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் Praise be உண்டாவதாக. to God's precious name. परमेश्वर के नाम को स्तुति हो। தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has blessed us. परमेश्वर ने आशीष किया है। நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். Our God is a God who has created the heavens, the earth and the seas. हमारा परमेश्वर जो है आकाश पृथ्वी को जो है रचाया हुआ परमेश्वर। அவர் நம்மை நினைத்திருக்கிறார். He has remembered us. परमेश्वर ने हमें स्मरण किया है। இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? If you look into this verse, इस वचन में क्या बोला है? நம்மை உண்டாக்கின தேவன், the God who has created us, परमेश्वर जो हमें बनाया है, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். He has remembered us, परमेश्वर ने हमें स्मरण किया है அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். and He will bless us. और वो हमें आशीष करेंगे। உலகத்தில் எல்லோரும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். In this world, everybody is trying their best to receive the blessings from God. इस दुनिया में यही सोचते हैं कि हम परमेश्वर से कैसे भी हम आशीष पाले। நம்முடைய தேவன் எப்போதும் அவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். Our Lord is always mindful about us. और परमेश्वर हमारे बारे में हमेशा सोचते ही रहते हैं। அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார். And that wonderful God is amongst us. और इतना बढ़िया परमेश्वर जो है हमारे लिए है। அவர் எப்போதும் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிற ஒரு நாள் நம்மை அவர் மறப்பதே இல்லை. He is always remembering us. He will never forget us. परमेश्वर जो है हमेशा हमारे बारे में ही सोचते रहते हैं। அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். So how blessed are we? तो हम कितना बड़ा धन्य है। நம்ம பாக்கியவான்களா இல்லையா? Are we blessed or हम not? धन्य है या नहीं? धन्य है कि नहीं है? Are we blessed people or not? Yes, hallelujah. हालेलुया। நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are always the blessed हम generation. जो है आशीष पाए हुए लोग। உலகத்திலே மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? In this world, what people say? इस दुनिया में जो है लोगों क्या बोलता है? என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை. Nobody is there to remember me. That is what people in this world say. मेरे लिए सोचने के लिए इस दुनिया में कोई नहीं है। சொல்லுகிறார்களா இல்லையா? Are they saying like this or not? ऐसा बोलते हैं या नहीं? என்னை குறித்து நினைப்பதற்கு யாருமே இல்லை. There is no one to remember about me, to care about me. मेरे बारे में सोच विचार करने के लिए एक भी व्यक्ति इस எனக்கு दुनिया இந்த में नहीं। உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? Or who is there to care for me in this world? इस दुनिया में कौन है सोचने के ஆனா लिए? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. But there is a good news for you all. और आपके लिए एक अच्छा संदेश है। அது என்ன செய்தி? What is that good वो news? क्या है? நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து இருக்கிறார். For us, there is a God, that is our Lord Jesus Christ. हमारे लिए यीशु मसीह है। நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பது இல்லை. Our Lord will never forget us. यीशु मसीह हमारे कभी भी नहीं भूलता அவர் है। எப்போதும் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். He is always mindful about us. हमेशा हमारे बारे में सोचते ही रहते हैं। நீங்கள் ஒரு நாளும் அவரால் மறக்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Not even a single day you are forgotten from God. और कभी भी हमसे जो है भी भूल नहीं होता। ஏனென்றால் எப்போதும் நம்மை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். Because always our God is thinking about क्योंकि us. परमेश्वर हमारे बारे में कभी भी सोचते ही रहते हैं। ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்திலே If you turn your Bible to Isaiah chapter 44 verse 12, और ऐसा है 44 जो है उसमें 12 में जब देखे हुए हैं, நீ என் தாசன் என்றும் you are my servant,
நான் உன்னை உருவாக்கினேன் என்றும் எழுதப்பட்டுள்ளது. I who have created you, it is what written in this Bible. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You will never be forgotten, that is what our Lord says. तू मेरे से कभी नहीं भूलेगा करके लिखा है। ஏசாயா 44:21. Isaiah chapter 44 verse 21. यशायाह 44 उसमें 21। யாக்கோபே யாக்கோபே, இஸ்ரவேலே இஸ்ரவேலே, இவைகளை நினை இவைகளை நினை. நீ என் தாசன் நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் நீ என் தாசன், இஸ்ரவேலே இஸ்ரவேலரே, நீ என்னால் மறக்கப்படுவது நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. Isaiah chapter 44 verse 21 says, Remember these, O Jacob and Israel, for you are my servant. I have formed you. You are my servant, O Israel, and you will not be forgotten by me. यशायाह 44 इसमें 21 में क्या लिखा है? ए याकूब, हे इस्राएल, इन बातों को स्मरण कर, तू मेरा दास है, मैंने तुझे रचा है। ए इस्राएल, तू मेरा दास है, मैं तुझको ना भूलूंगा करके लिखा है। ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் நீ என்னுடைய தாசன், என்னுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But God is telling us that you are my servant. और परमेश्वर यही बोलता है कि तू मेरा दास है, तू मेरा बेटा है। நான் உங்களை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். God says, I have formed you. और परमेश्वर बोलता है कि मैंने तुम्हें रचाया है। நீங்கள் என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லுகிறார். And God says that you will be never forgotten by me. मैं तुझे कभी भी नहीं भूलूंगा, परमेश्वर बोलता है। ஏசாயா 49 அதிகாரத்திலே And in that same Isaiah chapter 49 15ஆம் வசனத்திலே verse 15, ஸ்திரியானவள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. and Isaiah chapter 49 verse 15 says, Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget और you. यहाँ पर ऐसा लिखा है, यशायाह 39:15 में ये लिखा है, क्या है हो सकता है कि कोई माता अपने दूध पीते बच्चे को भूल जाए और अपने जन्माए हुए लड़के पर दया न करे? हाँ, वह तो भूल सकती है, परंतु मैं तुझे नहीं भूलूंगा। கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think for a थोड़ा minute. सोच के देखिए, நம்முடைய தாய் நம்மை மறப்பாளோ? Can our mother forget us? देखो क्या हमारी माता जो है हमको भूल सकती है? நம்ம சின்ன குழந்தை இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். Let's assume that we are a small kid. देखो समझ लो कि हम अभी एक छोटा बालक है। நம்ம மம்மி தூக்கி இப்படி இடுப்புல வச்சு கொண்டு போவாங்க. Our mother will carry us in her और shoulders. अपनी माता जो है हमारी जो है गोद पे लेती है हमें। நம்முடைய காலில அழுக்கு ஒட்டிர கூடாதுன்னு தூக்கி கையில வச்சு கொண்டு போவாங்க. The mother carries us so that there is no dust or there is no any wrong things get attached to the और feet. माता जी इसीलिए ऐसा करते हैं कि ताकि जो है बच्चे के पैरों में कुछ अपना कुछ गंदा ना लगे। கொஞ்சம் தூரம் நடக்கணும் தூக்கி தோள்ல வச்சு கொண்டு போவாங்க. After walking for a distance, she will carry us in her arms. और उसके बाद जो है अपने शोल्डर में वो लेके जाते हैं। வீட்ல இருந்தாலும் எங்கயாவது எதையும் தொட்டு விட கூடாதுன்னு கவனமாக இருப்பாங்க. In the house also we'll take care, we'll take precaution that the child will not touch any other और unobject. अपना घर पे भी हम देखते हैं कि बच्चे को किसी को हम छूने नहीं देते हैं। எங்கே விளையாண்டாலும் கீழே விழுந்து விட கூடாதுன்னு கவனமாக இருப்பாங்க. The mother is always watchful that the child should not fall down while he or she is playing. और माता जी यही देखते हैं कि वो बच्चा किधर ना गिरे, हमेशा उसके ऊपर एक ध्यान रहता है। நம்ம தூக்கி கையில வைத்து உணவை ஊட்டுவார்கள் வாயிலே. The mother will carry her child and she will feed the child. और माता जी जो है अपने ऊपर लेकर जो है उसको खिलाती है। இதெல்லாம் நாம அனுபவித்து இருக்கிறோம். We have experienced all of these और activities. ये सब जो है हम सब जिंदगी में एक एक्सपीरियंस हम पाए हैं। ஓ ஸ்திரியானவர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் மறக்கவே மாட்டாளே. Can a woman forget her child? No, she will never forget. क्या एक माता जो है अपना बेटा बेटी को भूल सकती है? ऐसा कभी भी नहीं होगा। ஒருவேளை அவள் மறந்தாலும் In case that woman forgets, लेकिन परमेश्वर बोलता है अगर ऐसा हो सकता है तो கொஞ்சம் பெரியவங்கள அனுப்புற திடீர்னு தாய் மறந்துடலாம். sometimes what happens after a particular age, the woman can forget. देखो एक एज के बाद शायद माता जी जो है अपना बेटा बेटी को भूल सकती है। நான் வாலிப பிராயத்தை அடைந்த உடனே அவர்கள் ஒருவேளை மரித்து போய் விடலாம். Or in case if the child attains a youth age, their mother can die. अगर एक बच्चा जो है जवान बन जाता है तो उसकी माता जी जो है शायद मर सकती है। அப்பொழுது யார் நம்ம கேர் எடுப்பார்கள்? At that time, who will take care of और us? उस समय में हमें रखवाला कौन करेंगे? அதற்கு தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். And for that reason, our Lord is with us. Hallelujah! इसीलिए परमेश्वर हमारे साथ है। Say everybody hallelujah! தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. और परमेश्वर हमारे साथ है। நம்மை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். He is always mindful about और us. परमेश्वर हमारे बारे में हमेशा
सोचते ही रहते हैं। ஏன் நம்ம மீது கவனமா இருக்கிறார்? Why he is always remembering and mindful about us? और परमेश्वर क्यों हमें सोचते रहते हैं? எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக। In everything God wants us to be blessed. और सारी कार्यों में जो है प्रभु जो है हमें आशीष पाना चाहते இதை हैं। நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்। And we should consider and assume this properly. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை எப்போது நம் மீது நினைவாய் இருக்கிறாராம்। Our Lord is always thinking that we all should be a blessed generation. हमारा परमेश्वर जो है हमसे यही चाहते हैं कि हम आशीष पाए हुए लोग रहना चाहिए। பாருங்க, சில வேளைகளில் மனிதர்கள் மறந்து விடுவார்கள்। Sometimes we see that our friends also forget us. देखो कुछ लोग जो है इंसान जो है हमें भूल जाते हैं। ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றது பண்ணாமல் போய் விடுவார்கள்। Sometimes some people say, I will help you, but they will not help us. हमारा मित्र बोलेंगे हम आपको मदद करेंगे लेकिन मदद नहीं करते हैं। நமக்கு யோசேப்புடைய சரித்திரத்தில் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும்। We all know the story of Joseph, which is written in the Bible. देखो हमको तो यूसुफ का कहानी जो है सबको पता तो है। யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது When Joseph was in the jail, जो यूसुफ जब भी जो है बंधुओं में जब भी था, அங்கே 2 பேர் ஜெயிலில இருந்தார்கள்। and over there also there were 2 people who were in the jail. और उधर भी 2 लोग जो है जेल में थे। அவர்களுக்கு 2 பேருக்கும் ஒரே ராத்திரியிலே அவர்களுக்கு சொப்பனம் கிடைத்தது। And those 2 people got dreams on the same day. और उस दोनों जन को जो है एक ही रात में जो है उनको एक स्वप्न आया। அதற்கு அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லை। That meaning those 2 people could not identify. इसका अर्थ उनको नहीं मालूम पड़ा। ஆனபடியினாலே அவர்கள் துக்கமாக இருந்தார்கள்। And for that reason those 2 people were very sad. इसीलिए वो लोग बहुत दुख में थे। அந்த யோசேப்பை பற்றி நமக்கு நன்றாக தெரியும்। That Joseph's story everybody knows, I believe. अपने यूसुफ के बारे में तो सबको पता तो है। ரொம்ப பக்தி உள்ளவர்। Joseph was a devout man. अबे भक्ति था। ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார்। The Lord was with और Joseph. परमेश्वर यूसुफ के साथ था। இந்த பரிசுத்தாவினர் யோசேப்போடு கூட இருந்தார்। And the Holy Spirit was with Joseph. और पवित्र आत्मा यूसुफ के साथ था। அந்த சொப்பனத்துக்கு இவர் அர்த்தத்தை சொன்னார்। And Joseph explained the meaning of that dream. और यूसुफ ने उस स्वप्न का जो है असली अर्थ बताया। அப்ப ராஜாவுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்திலே நீ இருப்பாய் என்று சொல்லிவிட்டார்। The person who gives food to the king will be again placed at his तो position. उसने यही बोला कि राजा को खाने देना, तुम उस जगह पे तुम रहोगे। இது 3 நாளிலே நடக்கும் என்று சொன்னார்। And Joseph said that this will happen in 3 और days. ये बोला कि 3 दिन के अंदर ऐसा होगा। அப்படியே நடந்தது। And as it is was said by him, it happened. और वैसे ही हुआ। இப்ப கொஞ்சம் நினைச்சு பாப்போம்। Now think for a while. आप जरा सोच के இப்ப देखिए, அந்த பரிசுத்தாவி நம்மோட கூட இருக்கிறார்। If the Holy Spirit is with us, अगर वो पवित्र आत्मा हमारे साथ है तो, நமக்கு தரிசனம் கிடைத்தாலும், if we also get a dream, अगर हमको एक दर्शन मिला तो, அது மற்றவருக்கு தரிசனம் கிடைத்தாலும், if others might get a dream, या फिर किसी और को अगर दर्शन मिला அந்த तो, பரிசுத்தர் அந்த அர்த்தத்தை நமக்கு விளக்கி that காண்பிப்பார்। Holy Spirit will explain the meaning of that dream. तो पवित्र आत्मा जो है उस दर्शन का मतलब बताएगा। அப்பொழுது என்ன நடந்தது? And what happened at that நீ time? மறுபடியும் சொல்லுங்க. நீ மறுபடியும் ராஜாவினிடத்திலே போகிறபடியால், And Joseph said that again you will be at your previous तो position. यूसुफ ने बोला कि तुम जो है फिर से तुम उस पोजीशन में तुम चले जाओगे। நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்। And now you should do a help for तुम me. मुझे एक मदद करना। இந்த ஜெயிலில் என்னை போட்டிருக்கிறார்கள்। Now they have placed me in this jail. इस बंधुआ में मुझे डाला। நான் எந்த தப்பும் செய்யவில்லை। I have not done committed any sin. मैंने कुछ गलत नहीं किया। இந்த காரியத்தை ராஜாவிடத்திலே சொல்லி, And you should tell these things to the king. और इस कार्य जो है राजा के पास बोलकर என்னை இங்கிருந்து விடுதலை பண்ண And வேண்டும்। make sure that I am delivered from this jail. मुझे इधर से मुझे छुटकारा मुझे मिलना चाहिए। அவர் மனிதர் தானே, மறந்து விட்டார்। And see that person, because he is a human being, he forgot. देखो वो इंसान है इसीलिए वो भूल गया। ஆனால் ஆண்டவர் மறப்பாரா? But will the Lord forget? क्या परमेश्वर भूल सकता है? ஆண்டவர் உங்களை மறந்திருக்கிறாரா? Has the Lord forgotten you? क्या परमेश्वर तुम्हें भुला है क्या? ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார்। The Lord is mindful about you. परमेश्वर तुम्हें सोचा है। ஆண்டவர் இந்த ஆராதனை கொண்டு வந்திருக்கிறார்। And that is why Lord has brought you in this worship. Say hallelujah. Hallelujah. இது வந்து கர்த்தருடைய பிளானாக இருக்கிறது। These all are God's plan. ये जो है परमेश्वर की बहुत बड़ी योजना है। கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிக்கும்படியாய், Or so that we can focus on the word of God. इसलिए परमेश्वर की वचन में ध्यान देने के அதை लिए நம்முடைய மாற்றிக் கொள்ளும்படியாய், Or else we should be transformed by the word of और God. इस वचन जो है अपने आप को हम ग्रहण करने के அந்த लिए வசனத்தின்படி நாம் ஜீவிக்கின்ற பொழுது, And if we live a life according to the word of और God, इस वचन के अनुसार हमारी जिंदगी को अगर हम बिताए तो தேவன் இந்த வசனத்தில் உள்ள பிரகாரம் நம்மை
எல்லாவற்றிலும் And ஆசீர்வதிப்பார். as per the verse, the Lord will bless us in everything. और इस वचन के अनुसार प्रभु हमें हर बात में आशीष करेंगे। அவர் விடுதலை பெற்று நன்றாக வந்தவுடனே அவர் மற்றவரை மறந்து விட்டார். And as soon as the person who saw the dream, he was delivered and he forgot what Joseph जब said. भी वो बंदूक से जब बाहर आया तो वो भूल गया, ஆனா ஆண்டவர் மறக்கவில்லை. But the Lord did not forget. लेकिन परमेश्वर नहीं बोला। ஆண்டவர் என்ன செய்தார்? What the Lord did? परमेश्वर ने क्या किया? அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். The Lord gave a dream to the king now. और परमेश्वर ने उस राजा को एक स्वप्न दिखाया। அதற்கு அர்த்தம் சொல்ல ஆள் இல்லை. And nobody is there to explain the meaning उसकी of that अर्थ dream. बोलने के लिए कोई नहीं था। இப்பொழுது அவர்கள் வந்து இந்த யோசேப்பை கூப்பிடுகிறார்கள். And now they look for this person called Joseph. तभी ये लोग यूसुफ को और ढूंढते हैं। இப்பொழுது யோசேப்பு வருகிறார். And then Joseph walks in. तभी यूसुफ आता है, அதற்கான அர்த்தத்தை சொல்லுகிறார். He explains the meaning of the dream. उसका अर्थ बोलता है। ஞானமும் விவேகமுள்ள மனுஷனை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். You shall consider a person who has a good knowledge and sound knowledge. जिसको ज्ञान और विवेक है उसको तुम ले आओ। இந்த ராஜா என்ன சொல்லுகிறார்? What the king इस says. राजा क्या बोलता है? இந்த தரிசனத்துக்கு என்னுடைய ராஜ்யத்திலே யாருமே அர்த்தம் சொல்ல முடியவில்லை. There was nobody in this kingdom to explain the meaning of this dream. पूरी राज्य में कोई एक व्यक्ति नहीं है जो इसका अर्थ सुना सकता है। இதற்கான அர்த்தத்தை நீதான் சொல்ல முடிந்தது. You were the only capable person who was able to explain the meaning of this dream. और इसका अर्थ का असली मतलब जो है केवल तुम ही बता सकते हो। உன்னுடைய ஆண்டவரே பெரிய ஆண்டவர். Your Lord is a mighty Lord. तुम्हारा परमेश्वर ही बहुत बड़ा அந்த परमेश्वर। ஞானமும் வேகமும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. That wisdom and that knowledge is with you only. इसका ज्ञान और विवेक केवल तुम्हारे पास ही है। இப்போ உன்னை என்னுடைய ராஜ்யத்திலே பெரிய அதிபதியா மாற்றி விடுகிறேன். And I will make you the biggest among this entire kingdom. और मैं तुम्हें इस जगह के राजा बना दूंगा करके कहा। நான் பேருக்கு தான் ராஜாவா இருப்பேன். I will be just a namesake king. मैं तो एक नाम के लिए राजा रहूंगा। இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும். But you shall rule this entire kingdom. और पूरा राज्य को जो है तुम्हें संभालना है। கொஞ்சம் யோசித்து பாருங்க. Now think for a जरा while. सोच के देखिए, அந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தால், If that Lord is amongst us, is with us, अगर परमेश्वर उसी परमेश्वर अगर हमारे साथ है तो, அந்த பரிசுத்தர் நம்மளோட இருக்கின்ற பொழுது, if that Holy Spirit is with us, अगर उस पवित्र आत्मा अगर आज के दिन हमारे पास है तो, நாம் எங்கு வேலை பார்த்தாலும் சரி, even if we work or do job anywhere, हम कहाँ भी काम किया तो भी அங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். the Lord shall bless us and multiply us over there. और वहाँ पर परमेश्वर हमें आशीष करेंगे। ஏன் நாம் தேவனுடைய பிள்ளைகள்? Why? Because we are the children of God. क्योंकि हम परमेश्वर के बच्चे हैं। ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். We are the sons and daughters of King of Kings. हम जो राजाओं की राजा हैं हम, கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகள். We are the sons and daughters of the Lord of Lords. और हम जो है परमेश्वर की संतान हैं। நம்மை தான் முதலாவது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். The Lord will bless us first. और प्रभु जो है पहला हमें ही पर आशीष देंगे। நாம் எங்கிருந்தால் நம்மை தான் மேன்மையான இடத்திலே வைப்பார். Wherever we are, the Lord will set us in a statutory place. हम जहाँ भी रहे प्रभु हमें एकदम ऊपर ही रखेंगे। அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க For வேண்டும். that we have to follow the word of God. इसीलिए हम परमेश्वर की वचन पहला पालन करना है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord प्रभु says, क्या कहता है? உங்களை அழைத்த தேவனாய கர்த்தராகிய I, the Lord who brought you, प्रभु जो तुम्हें बुलाया है, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல likewise I am holy. जैसा मैं पवित्र हूँ, நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். You shall be also holy in all your works. और तुम भी तुम्हारी चाल चलन में जो है पवित्र रहो। அப்படி பரிசுத்தமா இருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். And for that the Lord will give us the strength to live a pure life. अगर ऐसा तुम पवित्र रहोगे तो परमेश्वर तुम्हें जो है बल देंगे। ஆண்டவர் கிருபை தருவார். The Lord will give you that grace. तो परमेश्वर तुम्हें अनुग्रह देंगे। ஆண்டவர் வல்லமை தருவார். And the Lord will give you that strength. परमेश्वर तुम्हें सामर्थ देंगे। தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நம்புங்கள். Oh, the people of God, believe the God. हे मेरे प्रिय लोगों, परमेश्वर को मानो। அவர் उங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். The Lord will surely bless you. परमेश्वर तुम्हें जरूर आशीष देंगे। உங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி போடுவார். And all your shortcomings will be turned off. हमारी कमियां पूरा निकल जाएगी உங்களை நிறைவே கட்டளையிடுவார். And the Lord will be abundant for you. और तुम्हें भरपूर ही मिलेगी। அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் So the people of God, that is us, इसलिए परमेश्वर के लोगों, இந்த உலகத்தில் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. we shall not worry about this world. इस दुनिया में जो है किसी भी चीज के लिए चिंता उठाने की जरूरत नहीं है। எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறாரோ, Likewise, a mother take care of a son. जैसे माता जो है अपना बेटा बेटी को संभालती है,
அப்படியே தேவனாகிறத நம்ம கவனித்துக் கொண்டே இருக்கிறார். In that same sense, the Lord is looking over you. और वैसे ही परमेश्वर को भी संभालते हैं அவர் उங்களை விசாரிக்கிறார்ன்றபடியால் And the Lord questions you, that's और why. परमेश्वर तेरी पूछताछ करती है इसीलिए உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? What you want to eat, तुमको खाने के लिए क्या चाहिए உனக்கு உடுக்கிறதுக்கு என்ன வஸ்திரம் வேணும்? what you want to wear, तुमको पहनने के लिए कौन सा वस्त्र நீ चाहिए இருப்பதற்கு உனக்கு எப்படிப்பட்ட வீடு and வேண்டும்? what type of house you need, तुमको रहने के लिए किस तरह की घर चाहिए நீ வேலை செய்வதற்கு எப்படிப்பட்ட வேலை வேண்டும்? what type of job you need, तुमको काम के लिए कौन सा जैसा काम चाहिए அந்த வேலை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஞானம் வேண்டும்? and for doing that job, what kind of knowledge you want. काम करने के लिए तुमको कैसा ज्ञान चाहिए அவர் விசாரிக்கிறவனபடியால் He always takes care of us. और That's why परमेश्वर तुम्हारे जो है पूछताछ करते हैं நீங்க इसीलिए கவலைப்பட வேண்டாம். no need to worry at चिंता all. मत उठाओ உங்கள் கவலைகளை And all your burden, और तुम्हारी सारी चिंताओं को அவர் மேல் வைத்து விடுங்க. cast it upon Him. परमेश्वर के ऊपर डाल दो Say hallelujah. 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 ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. परमेश्वर हमारे साथ है அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். The Lord will surely bless us. அவர் நம்மை परमेश्वर जरूर आशीष करेंगे அவர் நம்மை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். He is always mindful about us. परमेश्वर हमारे बारे में हमेशा सोचते ही रहते இது हैं எப்போது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். And it should always be there in our तो minds. ये चीज जो है हमेशा हमारा हृदय में रहना चाहिए நான் எங்கு போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். Wherever I go, my God is with me. हम जहाँ पर भी जाए हम यही सोचते हैं कि परमेश्वर हमारे साथ है இப்போ பார்த்தோம் ஒரிசால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து விட்டது. Now likewise we read it in the news that in Orissa there was a big train accident. और हम जो है एक ऐसा न्यूज देखे कि ओडिशा में जो है बहुत बड़ा ट्रेन का एक्सीडेंट हुआ அந்த நியூஸ் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க. और ये न्यूज में मैं जानता हूँ कि आप जानते हो நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? What does our Lord says to और us? हमारा परमेश्वर हमसे क्या कहते हैं நீங்கள் பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது While you are going for a journey, जब तुम जो है यात्रा जब भी करते हो என்னுடைய சமூகம் உங்களோட கூட வரும். my presence will go with you. मेरी समूह जो है तुम्हारे आगे तुम्हारे साथ चलेगी நான் உங்களுக்கு தூதர்களை அனுப்புவேன். I will send forth angels among ये you. जो है स्वर्ग दूतों को मैं भेजूंगा உங்களுக்கு ஆபத்து வராமல் அவர்கள் தங்கள் கரங்களிலே தூக்கி கொண்டு போவார்கள். And that angels will take care of you so that there is no harm against you. और तुमको कोई भी चिंता या फिर कुछ भी दुर्घटना ना आए करके बोलता है சோ ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் அவர் வந்து ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். So the God has kept us blessings in all formats for और us. परमेश्वर ने जो है सारी स्थिति से प्रभु हमें बचाया है பாதுகாவலை வைத்திருக்கிறார். The God takes care of और us. प्रभु हमें बचाते हैं அவர் நம்மை நினைத்திருக்கிறார். He is mindful about और us. प्रभु हमारे बारे में सोचते हैं நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். Definitely the God will bless और us. निश्चित रूप से प्रभु हमें आशीष करेंगे கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். The Lord will bless all the small and the big who fears Him. और प्रभु जो है सबको आशीष करेगा जो डरते हैं जो छोटे हैं जो बड़े हैं அப்படியே கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். And likewise the Lord will bless all और of us. प्रभु वैसे ही सबको आशीष करेगा கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். और प्रभु आप सबको आशीष करेगा Say hallelujah. 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 கர்த்தர் இந்த வார்த்தைகளை और ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन को आशीष The करेगा Lord shall bless all.